இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 8500 வேகன்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிசஸ் அண்டர் த அப்ரண்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வழக்கமாக வந்து அப்ரண்டிசஸ் வந்து 1 இயர் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ எனி டிகிரி படித்தவங்களுக்கான அப்ரண்டிஸ் இது. ஸோ எனி டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ரண்டிஸை பொறுத்தளவுக்கு 3 இயர்ஸ் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதை விட்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதை பேங்க் அடுத்து ஜாப் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரைவேட் பேங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸோ இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ் தெரிஞ்சதாக தான் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 470 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எஸ்சிக்கு 89, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 126, இடபிள்யூஎஸ்க்கு 47, யூஆருக்கு வந்து 207 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் யூஆருக்கு ஒரு 5 வேகன்சிஸும் ஓபிசிக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் எந்தெந்த டிஸ்ட்ரிக், அதாவது நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 470 வேகன்சியில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ காஞ்சிபுரம் 10, திருவண்ணாமலை 16 அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் ஒரு 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு கிளரிக்கல் போஸ்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு 20 to 28 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 31/10/2020, 31/10/2000 இதுக்குள்ளே வந்து ஏஜ் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது 31/10/2020 வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும்? மேக்ஸிமம் 28, மினிமம் 20. 1/11/92 31/10/2000 வந்து இருக்கணும். அது இல்லாமல் எஸ்சிஎஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கான டேபிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி இதற்கான ஸ்டைபண்ட் மந்த்லி வந்து 15,000 பெர் மந்த் வந்து சேலரி கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் 19,000, தேர்ட் இயர் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 16,500, 19,000 அப்படின்ட்டு தேர்ட் இயர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒன்லி அப்ரண்டிசஸ் தான். ஸோ அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. இந்த சேலரி மட்டும் கைக்கு வரும். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஜிகே, ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் டைமிங் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா? செப்பரேட் டைமிங் மென்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணுவாங்க. 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்குது. மெரிட் லிஸ்ட் வந்து இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணி ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அக்ரிகேட் மார்க் ஆர்டர் ரேங்க் போட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஜனவரி 2021 டென்டேட்டிவ்லேயும் சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இங்கே ஏதோ ஒரு எக்ஸாம் சென்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த அப்ரண்டிஸ்ஷிப் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ 10th 12th வந்து தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அப்படி படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உண்டு. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஃப் போஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்புறம் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் இதில் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து போஸ்டிங் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் போடுறாங்க. ஏன்னா வந்து 3 இயர்ஸ் போஸ்டிங். அடுத்து வந்து வெயிட் லிஸ்ட், யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸோ வெயிட் லிஸ்ட்லேயே வந்து கொடுப்போம் அப்படின்னு மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஸ்ட் வில் மெயின்டைன் ஃபார் 1 year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 300 rupees பே பண்ணணும். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து ஃபீ வந்து பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பி செல் ஹாவ் நோ அப்ளிகேஷன் டு ஆஃபர் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் டு அப்ரண்டிசஸ். இந்த அப்ரண்டிசஸ் முடிச்ச அப்புறம் எஸ்பியில் கண்டிப்பாக ஜாப்பில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேறு ஜாப் வந்து தெரிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான 3 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. apprenticeshipindia.org, அடுத்து வந்து bfsissc.com, அடுத்து bank.sbi.careers. இந்த வெப்சைட் இல்லைனா sbi.co.in/careers அப்படின்னு வெப்சைட்டில் போய்ட்டு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிசஸ் இன் எஸ்பிஐ அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் டேட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஐபிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் பேங்க் அப்ளை பண்ணுற மாதிரி, பேங்க் எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து அண்ட் இன்க்ளூடிங் டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இது வந்து எந்த ஒரு பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே வந்து ரெசிப்ட் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து ஸோ இந்த சேம் வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிசம்பர் எண்டு இல்லைனா ஜனவரி மாதம் வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான இன்டிமேஷன் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபோட்டோ சிக்னேச்சரான லிமிட் டாக்குமெண்ட்டுக்கு வந்து லிமிட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபி சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜாப் வந்து கிடைச்சா பரவாயில்ல. ஸோ ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் நல்ல ஜாப்பை தேடிக்கலாம். கண்டிப்பாக ஒரு பேங்க்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.